வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள். அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் அ டாக்டர் அவே அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான ஒரு இது இருக்குது, ப்ராவர்ப் இருக்குது. உங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும். ஆப்பிள் வந்து உங்களுக்கு வந்து ரிச்சின், அது வந்து பைரஸ் மேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டானிக்கல் நேமோட வர இது. கால்சியம் வந்து 10 மில்லிகிராம் இருக்குங்க உங்களுக்கு. ஃபாஸ்பரஸ் 20 மில்லிகிராம். பொட்டாசியம் வந்து 94 மில்லிகிராம் இருக்குது. உங்களுக்கு விட்டமின் ஏ, இ, B1, B6, ஃபோலிக் ஆசிட் 1 மில்லிகிராம் இருக்குது. விட்டமின் சி வந்து 56 மில்லிகிராம் இருக்குங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு அருமையான பழம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் நிறைய வந்து ஆப்பிள் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த பல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் உங்களுக்கு தீரும். உங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த நெஞ்சு படபடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஆப்பிள், கொஞ்சம் ஹனி, கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாம் போட்டு பாயில் பண்ணி நம்ம அதை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பால்பிட்டேஷன், அனிமியானால் வரக்கூடியது இல்லை தைராய்டுனால் வரக்கூடிய அந்த பால்பிட்டேஷன்ஸ் கூட நமக்கு வந்து நல்லாவே வந்து குறையுது, நல்லா செட்டில் ஆகுது, நல்லா சரியாகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்குங்க. விட்டமின் B1, ஃபாஸ்பரஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் குளூட்டமிக் ஆசிட் வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபாஸ்பரஸ், B1 இதெல்லாம் எங்கே இருக்குதோ அங்கே வந்து குளூட்டமிக் ஆசிட் சிந்தசிஸ் வந்து நல்லாவே இருக்கும். குளூட்டமிக் ஆசிடோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உடம்போட நர்வ் செல்ஸில் வேர் அண்ட் டேர் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு பாடியை வந்து நான் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணி உங்களால் வாழ்நாளை வந்து அதிகப்படுத்துதுங்க. அதான் குளூட்டமிக் ஆசிடோட முக்கியமான வேலைங்க. ஸோ அதை வந்து இந்த ஆப்பிள் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யுதுங்க. அதனோட டெஃபிஷியன்சி நீங்கள் குளூட்டமிக் ஆசிட் இல்லை உங்களுக்கு உடம்புல அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறது, உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து கம்மியாகிறது, அப்புறம் வந்து அதிக ஞாபக மறதி, மென்டல் இரிட்டபிலிட்டி, உங்களுக்கு வந்து எதையுமே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டோடு செய்யாத ஒரு நிலைமை அந்த மாதிரிலாம் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகிறது, உங்களுக்கு வந்து இந்த சூசைடல் தாட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு நிறைய வரும். அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெசிவாக இருக்குது. அந்த மூடை வந்து நல்லா எலிவேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 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 கான்ஃபிடென்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஆப்பிள் பண்ணுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு நர்வைன் டானிக்குங்க. நர்வைனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருக்கும். உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸோட கொஞ்சம் மில்க்கு, கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டானிக் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டத்துக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு வண்டர்ஃபுல் நர்வைன் டானிக்குங்க அது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு ஹெவியாக நீங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் என்ன ஃப்ரூட் சாப்பிட்லாம்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்பிளை சூஸ் பண்ணலாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ஸ்டமக்லேயே வந்து ஃபர்மெண்ட் ஆகிறது வந்து இது தடுத்து நிறுத்துது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே நம்ம அனுப்புகிற அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி நம்மளுக்கு வந்து வயிறு வந்து உங்கள் ப்ளோட் பண்ணாமல் ஃப்ரீ பண்ணுது. ஸோ இந்த ஒரு ஒர்க்கு வந்து இது வந்து ஈஸியாக செய்யுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டயரியா அடிக்கடி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷனாக போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் ஆப்பிளை வந்து ஜூஸாக கொடுக்கலாம். பால் இல்லாத ஜூஸாக நீங்கள் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்களெல்லாம் ரொம்ப வந்து உங்களுக்கு களைப்பாக இருக்குது அப்படின்னும் போது இதையே வந்து நம்ம கூழாக நம்ம அரைச்சி அதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக போடலாம். கண்களுக்கு மேலே நம்ம வந்து பேக் மாதிரி போடலாம். உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கா, வயிறெரிச்சல் ஜாஸ்தியாக இருக்கா, நீங்கள் வெறும் வயிற்றில் தாராளமாக ஆப்பிள் சாப்பிட்லாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் நம்ம எல்லாமே எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.